ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், இது மேலே நடந்து வந்து ஃப்ளவர் ஷோ காய்ஸ். இது ஃபுல்லாகவே ஃப்ளவர் தான் நினைக்கிறேன். ஸோ அதான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபுட் ஐட்டமாக இருக்குது. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளவர் ஷோ தான் காய்ஸ். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஏதோ லெட்டர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்கேஒய் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ்கேஒய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், வாவ், பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர்லேயே அழகாக அந்த ஒரு ஃப்ளவராக வச்சு பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க. சூப்பராக இல்லை? இது வந்து வளர்க்குறதுக்காக நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பூ வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க போல். பாருங்கள், நான் அப்படியே லைனாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓரளவு இங்கே கீழேயும் போயிட்டு வாக் பண்ணலாம். அது பாருங்கள், எதுவும் குகை மாதிரி போகுது. ஸோ அந்த குகையை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அதுவும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த குகை உள்ள போகிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது புரிஞ்சு தான் போகணுமானான்னு தெரில. ஃபஸ்ட்டு விடுவாங்களான்னு தெரில, பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஸ்டார் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்டார் தான் கைஸ். ஒன்றும் ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வெத்தலை செடி, வெத்தலை கொடி, சாரி செடி இல்லை கொடி. இது மாதிரி சின்ன சின்னதாக வளர்த்து அதுக்கப்புறமேட்டா இவங்களே டெக்கரேஷன் பண்ணுவாங்க போல கைஸ். நான் நடந்துட்டு போகிறதே வந்து கயிறு தான் நடக்கிறேன். இந்த கயிறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது பாருங்கள், கட்டி அதில் பாலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். ஓ, இது பாருங்களேன், ஏதோ உட்கார்ற மாதிரி சிட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம், ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோம் இவங்கள. ஐயோ, ஓ, ஹார்ட் போட்டிருக்காங்க காய்ஸ். நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ண ஹார்ட்டு இங்கே பாருங்கள் இப்போ. ஆனால் இந்த ஹார்ட்டில் அம்பு விட்டுருக்காங்களா என்னன்னு தெரில. இந்த சைடும் அரைகுறையாக இருக்குது, அந்த சைடும் அரைகுறையாக இருக்குது. அம்பு இப்படி போய் அப்படி வந்துருச்சு போல். இதுதான் கைஸ் கொஞ்சம் பெருசு. அதே போல் நடக்கும்போது இல்லை பொறிமா நடக்க சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சின்னது பாருங்கள், ஒரு கட்டை வர கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த நடுவில் ஒரு கட்டை இருக்குது பாருங்கள், கட்டை காலி. அந்த கட்டை தான் கீழே விழுந்துருச்சு. இது வந்து நைட் ஷோக்காக போல கைஸ். அதுவும் ஃபோட்டோ அந்த இதுக்கும் தனியாக ஒரு பேமெண்ட் கைஸ். இது எப்படின்னா நைட் ஷோக்கு தனியாக பேமெண்ட்டு, இதுக்கு தனியாக பேமெண்ட்டு. நைட் ஷோக்கு எவ்வளோன்னு தெரியல. மார்னிங் மட்டும்தான் 1000 கைஸ். இது பாருங்கள், இல்லை அது ஒரு கூடு மாதிரி இருக்குது. ஒரு கூடு மாதிரி வச்சு அதில் வந்து 2 பக்கம் உட்கார்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். நைட் டைமில் லைட் எரியும் கைஸ். ஆனால் இதில் அந்த ராக்லலாம் எதுவும் எழுதியிருக்காங்க. ஸோ அது இன்னும் தமிழ் மொழியா என்ன மொழினே தெரியல. அப்புறம் பாருங்கள், பெயிண்டிங்லாம் பாருங்கள். யானை, இந்த சைடு வந்து நந்தி, ஒரு மாதிரி சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் இதில். அதே போல் அங்கே புத்தர், திருவள்ளுவர் இருக்கார். அப்புறம் இங்கே கோவில், அப்புறம் இந்த ராக்கில் மான் இருக்குது, மான் போட்டிருக்காங்க. சிட்டிங் இருக்குது, எல்லா இடத்துலையும் சிட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன், அந்த குகை மாதிரின்னு சொன்னல. ஸோ அந்த சைடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஒரு ஃபேஸை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்டு இருக்குல்ல, அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணோம், சூப்பராக இருக்கும் கைஸ். வர மாதிரி பார்த்தீங்களா, சூப்பராக அழகாக வெளிச்சத்தில் சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட்னா 1000ன்றது அதிகம் தாங்க கைஸ். இங்கே இதுலேயும் நான் போனேன் கைஸ், நான் அங்கே போயிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ். நான் காமிக்கிறேன்னு சொன்னல, அது வந்து அந்த சைடு போகிற வழி இல்லை. இதோட எண்ட் ஆகுது. எண்ட் ஆகிட்டு இப்படி வந்தோம்னாக்கா இப்படி போகணும் கைஸ். போயிட்டு வாக் பண்ணிட்டு போகணும். இப்படி போகிற மாதிரி இருக்கு. இங்கே போயிட்டு கோகன்னு சொல்லியிருந்தேன்ல கைஸ். இது பாருங்க, கோகை. ஓகே கைஸ், உள்ள வந்தா ஒரு மாதிரி ரேடியம் மாதிரி போட்டிருக்காங்க கைஸ். ரேடியம் செட்டப்பில் செம்ம சீனாக இருக்குது. இங்கே பாருங்க. ஆனால் லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஏதாவது பாம்பு தான் இருக்குமோட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே பாறையில் இருக்கா, ஒரு மாதிரி ரேடியம். ஏதோ அக்வாரியம் இருக்காது, மீன்லாம் அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க கைஸ். லைட்டிங்லாம் வச்சு செட் பண்ணி சும்மா சீனாக இருக்குது. ஒரு லைட்டால தெரியுதா, இல்லைன்னா இது வந்து ரேடியம் பெயிண்டிங்கா அப்படின்னு தெரியல. பாருங்க, வாவ், நைஸாக இருக்குது.
நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரேடியம் தானா இல்லை இந்த ப்ளூ லைட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல. ரேடியம் பெயிண்டிங் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ரேடியம் தான் நினைக்கிறேன். பாருங்களேன், ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. வாவ், ஆசம். இந்த சைட்லேருந்து தான் வந்து மாமுகம் வந்து உள்ள போந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கைஸ். சந்து இருக்கா அதில். ஸோ கைஸ், உங்களுக்கு ஓவராலாக ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். யாரும் இல்லை, ஸோ அதனால் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது கைஸ். அப்புறம் வந்து இதுதான் ஒரு மாதிரி கொகை மாதிரி போயிட்டு அக்வேரியம் மாதிரி போட்டு அதில் மீன் செட்டப்பு, அப்புறம் ஆக்டோபஸு, ஸோ நல்லா நிறையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பாறையில் தான் வந்து குகை மாதிரி செட்டப் பண்ணி இல்லை அந்த ரெடி பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பாறையை உடச்சி ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது கைஸ். அப்படியே வெளியே வந்தோன்னா நான் குகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அந்த குகை மாதிரினா இதே தாங்க ஃபுல்லாக. அதான் நைட் டைம் இதோ பாருங்கள், லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் லைட்லாம் எரியும் போல் இல்லை. ஆனால் இதில் பாம்பு ஏதாவது இருக்கும் காய்ச்சி. ஏன்னா வந்து கொடி தானே, இந்த கொடியில் பாம்பு இருந்தாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கு. நீங்கள் பாம்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் கேஷுவலாக வந்தீங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தனியாக தான் நடந்து வந்துட்டுருக்கேன் இப்போது. வா, ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க தீம் பார்க்கு. நல்லாயிருக்கு. ஸ்கை பார்க், தீம் பார்க்குன்ற சாரி. குழந்தைங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி விளாடுவாங்கள்ல, ஸோ அது இப்போ வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்றதுனால வரல. நான் மேலே இருந்ததுனால பார்க்கல, ஸோ இதை கவர் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்களேன், மங்கி, குரங்கா இல்லை மனுஷனா என்னன்னு தெரியல. ஸோ யாரோ உள்ளே புதஞ்சி இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இது உள்ளே புதஞ்சி இருந்தால் எப்படி இருக்கும்? இது குரங்கு தானா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கை 2 பக்கமும் வச்சு உள்ளே யாரோ இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நான் கூட மேலே இருந்து வேற ஏதோ செடி அசிங்கமாக இருக்குன்னு நினச்சேன். அது முடி போல், முடிக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே சுற்றுறீங்க, பசிக்குது அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரிலாம் இங்கே லைனாக தான் கைஸ். ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஓகேவா கைஸ்? இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த பாட்டிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஃபிஷ் இல்லை, இந்த போட் இருக்குல்ல, ஒரிஜினல் போட் இருக்குல்ல, ஸோ அந்த போட் செட்டப்லேயே வந்து போட் மாதிரி பண்ணி அந்த போட் உள்ள வந்து அக்வேரியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏணி வச்சு ரோப் வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. போட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன். நானே ஒன்றும் பார்க்கல, ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. வாவ், ஆசம் கைஸ். இது மீன் பேர் எனக்கு தெரியல, மீன் பேர் தெரியல கைஸ். சும்மா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டேங்க் கிளீனர் தனியாக. ஏன்னா இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு டேங்க் கிளீனர்னு எனக்கு தெரியும். ஆனால் ஃபிஷ்ஷை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃபிஷ்லாம் அவ்வளோ வளர்த்தது கிடையாது. ஸோ அதனால் தெரில. கப்பி அதெல்லாம் நான் கப்பி, கோல்டு ஃபிஷ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு மாதிரி கேர்வாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அந்தாண்ட போகிற மாதிரி. ஓ, இது ஒரு ஸ்டாப் போல். இதுலேருந்து அது வரைக்கும் தான் ஒரு கர்வ் ஷேப்பில் கொடுத்து. இங்கே பாருங்கள், மோட்டர்லாம் செட் பண்ணி. ஃபோனில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல காய்ஸ். ஆனால் நேரில் வந்தோம் அப்படின்னா கிளியராக இருக்குது. இது கிளாஸை வந்து தொடச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தொடச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்ஸ். அப்புறம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக கலர் கலராக இருக்குது பாருங்க ஃபிஷ். வா, குட்டி குட்டியாக இருக்குது காய்ஸ். காய்ஸ், இது வந்து ஏதோ என்ன சொன்னாங்க, ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்னா அந்த பயமுத்துற மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஹவுஸ் தான் காய்ஸ். இங்கே பாருங்க, நான் உள்ளே வரேன். இவ்வளோ ஸ்கேர் ஹவுஸ் வந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இருந்து ஏதோ கற்றுட்டு அதுக்கப்புறம் கைதாட்டிக்காக இருக்காங்க. ஐயோப்பா, பயமுத்துறாங்க. அப்புறம் வந்து ஒட்டு போறா இவன் ஒரு மேலே கை ஊத்துறாங்க. அப்புறம் காய் தானே லைட்டா பயமா இருக்குது. லைட்ல எரியலையா?
அப்படியே வந்தீங்கன்னா காய்ஸ் அந்த ஸ்கேர் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துட்டு உள்ள வந்தோம்னா பேர்ட்ஸ் வந்து பார்க்குறோம். அதை வந்து லாக் பண்ணிட்டு போகணுமா. லாக் பண்ணிட்டேன். இன்னும் சவுண்ட் ரொம்ப கேட்குது. என்னடா திறக்க முடியல. ஓகே பாருங்க எவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஐயோ மை காட் நைஸ் நல்லா இருக்கு. மேல வந்து உட்காந்துச்சு. மேல வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பிரியா எங்க போற? ஏன் மேல போறான்? பாருங்க நான் கையில உட்காந்து சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குல்ல? வாவ் மொத்தமா வந்து உட்காராதா? நிறைய வராதா? பிரீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க சார். ஸோ இது வந்து இது ஒரு பிரீடு இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு பிரீடு இருக்காங்க. இங்க பாருங்க இவங்க வந்து லவர்ஸ் கொஞ்சிக்கிறாங்க. ஏய் போன்ல உட்காந்துட்டு இருக்கு गाइस. இது நான் போன்ல உட்காந்துக்கிறது எப்படி காமிக்கிறது? ஐயோ மண்டையில மண்டை இரு ப்ரோ இரு பரவாயில்ல. இவரு கையில கடி எல்லா இடத்துலயும் கையை கேமரா எடுக்கிற எல்லாத்துலயும் இருக்கு गाइस. எல்லா இடத்துலயும் மேல ஃபுல்லாவே வந்து ஐயோ எல்லாமே கையை கடிக்குது. ஐயே கடிக்குது அப்பா. கையை கடிக்குது அப்பா. அது गाइस என் மண்டையில எல்லாத்துலயும் இருக்கு गाइस. நான் எப்படி எடுப்பேன் வீடியோவை? என் கேமரா மேலேயே ஒன்று உட்காந்துருக்கு. என் ஃபோன் மேலே ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. உட்கார பாத்தீங்களா? எல்லாமே வந்துட்டு எல்லாமே தான். ஏச்சிருங்க போங்க நான் வேற இடத்துக்கு போறேன். போன் மேல இவர் வந்து ரொம்ப நேரமா கொஞ்சிட்டே தான் இருக்காரு. என்னதான் கொஞ்சம் தெரியல. அது கம்பல கைட்டுதா. சரி பாருங்க. பாய் போங்க கைஸ். அது மேலேயே உட்காந்துட்டே வருது கைஸ். பாருங்களா நல்லா இருக்குல்ல? பாருங்க ஒருத்தர் பறந்துட்டாரு. இன்னொருத்தர் மட்டும் உட்காந்துட்டே வர்றாரு ரொம்ப நேரமா. என்னத்த பார்த்தாரோ தெரியல. ஒருவேளை மைக்க கடிக்க வருதோ இது கூட வருது. அப்படியே வரையா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஜாலியா உட்காந்துட்டே வர்றாரு இவரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரீடு இருக்கு. அப்புறமேட்டா வந்து இந்த பிரீடு இருக்கு. இது என்ன பிரீடு பேர்லாம் எனக்கு தெரியல. நானும் கேட்கல. இருங்க நான் கேட்கறேன். ஐயோ இது நான் லாக்கே ஆக மாட்டேன். அதான் ஒன்னு லாக் பண்ணிட்டு தான் இன்னொன்னு வரணும். இன்னும் ஈஷா கொடுங்க. என்ன இது? சூரியகாந்தி வேடியா தானே? அதான். இந்த பிரீட் பேர் என்னது? இந்த பிரீட் சந்தனூர் அப்படின்றாங்க. அவங்க வந்தாங்க. இவங்க பாருங்களேன், இவங்க மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. மேலேயே உட்காந்துட்டு பாருங்க. இது பேர் வந்து சந்தனூர் அப்படின்றாங்க. ஸோ அந்த பேர் நான் கேட்கல. அவங்க தூங்குறாங்க. அவங்க பாருங்க அவங்கெல்லாம் தூங்குறாங்க சேஃப்டியா. ஆனா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா நல்லா மெயின்டைன் தான் கைஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு ஒரு மாதிரி. பாருங்களேன் நைஸ் அழகா வந்துருச்சு. பாத்தீங்கன்னா பாருங்க உரிச்சு அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க வந்துச்சு பாருங்களா இன்னொன்னு. சூப்பரா இருக்கு வேற மாதிரி. ஒரு பாதி தூக்கத்திலேயே சாப்பிட்றாங்க பாருங்களா. தூங்கிட்டு சாப்பிட்றாங்களா இல்ல சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. கைஸ் இது வந்து குட்டியா கைஸ். இது வந்து குட்டி. அது பறக்குது பார்த்தீங்களா? அதுதான் பெருசு. நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன பறக்கம் செய்யணும்னா கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆகுமா. வருஷம் எனக்கு தெரியல. இதுங்கெல்லாம் குட்டியா.
இது பெருசாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா கைஸ். இவங்க எல்லாருமே குட்டி தான். ஒரு 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 பறவையோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 15,000 சொல்றாங்க. பேர் வந்து 30,000 ஆகுது. கைஸ் இங்கே பாருங்களா, இது பேர் வந்து காக்டெயிலா அப்படின்னு தெரியல. ஸோ எங்கள் சித்தி வீட்லேயும் இந்த ப்ரீடு இருக்குது. அது இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் மானு சித்தின்னு எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டில் வந்து இந்த ப்ரீடு தான் வளர்க்குறாங்க. ஏன்னா அது பேர் வந்து T2 பாப்பு T2 கிளி ஒன்று வளர்க்குறாங்க, இது ஒன்று வளர்க்குறாங்க. ஸோ இந்த ப்ரீடு தான் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக இதுவான்றது தெரியல. ஆனால் இந்த மாதிரி தான் எங்கிட்டே இருந்துச்சு. இது அந்த எல்லோ கலர்லாம் இருந்துச்சு, ஒன்று ஓடிடுச்சு. ஸோ இதுதாங்க பாருங்க. அது பாருங்க பின்ச்சஸா, இது பேர் என்னன்னு தெரியல, பின்ச்சஸ் தான் நினைக்கிறேன். இது ஒரு ப்ரீடு இருக்கு கைஸ். இதெல்லாம் வந்து நான் படத்தில் பார்த்துருக்கேன். இப்போ தான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். இது பாருங்களேன், வாவ் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா. அப்படியே அந்த கேப்பில் பாருங்க, எதுனாலும் வந்து உட்காந்துக்குது பார்த்தீங்களா. ஐய் காது போடாது பாருங்க, கடிக்குது, காதை கடிக்குது காது. இங்கே ஒரு பிரியா, இங்கே போனா பிரியா, காதை போட்டு கஷ்டிக்குது. அம்மா அப்போ கூட போக மாட்டுது பாரு. அழுக்கெல்லாம் சாப்பிடுதா என்னன்னே தெரியல. சரி ஓகே ஓகே ஓகே, போ போ போ. காதுல என்னத்த பார்த்து வச்சு தெரியல. இவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை மாதிரி சூப்பரா பண்ணிடுங்க கைஸ். எங்க பாருங்க, ஓ செம்மையா இல்லை பாருங்க. இதெல்லாம் வந்து நான் எப்போ பார்த்துக்கேன்னா படத்துல பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு படத்துல வந்து கேப்டன் கூட இருப்பாரு. இந்த கிளி, அந்த கிளி தான் அந்த குட்டியா இருக்கு உங்க ஷோல்டர்ல இருக்கு. அதுதான் வந்து இவ்வளவு பெருசாகுமா? அவங்க தான் சூப்பரா இருக்கா. ஐயோ அங்க பாருங்க, ஒருத்தர் ஊந்துட்டாரு. கிளி கடிக்குதுன்ட்டு பயந்துனே ஊந்துட்டாரா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, வா எங்க காட்டுங்க. ஓ அதுக்கு வேணுமா? அதுக்கு என்ன ஃபுட்டு போடுவீங்க? இவருக்கு பெருசா இருக்காரு, அவருக்கு என்ன ஃபுட்டு? ஓ ஓகே ஓகே. ஐயோ ரெண்டு பக்கமும் ஊட்டிங்க கைசிங்க பாத்தீங்களா. வேற ரெண்டு பக்கமும் ரெண்டுத்தையும் வச்சிட்டாங்க கை. கச்சிரு மூக்கு வர பெருசாகுது. கச்சிச்சுனா வேலையை முடிஞ்சிச்சு. கடிக்காதுல்ல. இவர் பேர் என்ன? இவர் பேர் என்ன? இது மோக்லி, இது ரியோ. இவர் வந்து ரெட் கலர் வந்து மோக்லி, இவர் வந்து ரியோ. ரியோன்றது நான் பொம்மை படத்துலயே இதுலயே வரும்ல, அதுலயும் ரியோ தான். எதுலயும் ஒன்றுல வரும். ஐயோ பக்கத்துல பார்த்தா கச்சிருமா. ஐயோ ஆண்டி ஆண்டி எதிருங்களா, எதுமா கடிக்குது. ஓகே ஓகே ஃபைன். ஐயோ ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சா கடிப்பாங்களா கைஸ்? பாருங்க. ஓ ஐயோ என்ன போதா? அது வேற ஏதோ கடிக்குது, வேற ஏதோ எடுக்க வருதுன்னு நினைக்கிறேன். மைக்காக. ஓ பட்டனை சாப்பிடுமா? ஓ அப்படியா? இங்க பாருங்க, அவர் வர எகிரினே வருது. பட்டனை கடிச்சிட்டு போத ஏறுது காய்ச்சி பயமாகுது. கச்சி கிச்சி விட்டுச்சுனா. ஐய் தம்பி, நீ மைக்கு மேல கண்ணாக்குற, தயவு செய்து இறங்கிடு. ஐயோ அவனுக்கு எத்திரல மைக்கு பூச்சி புரிகிற போறான். கைஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கைஸ். ஃப்ரெண்ட்லியா வந்து உட்காந்து சாப்பிட்றதுல இருந்து வந்து பாருங்க. இது பாருங்க, அவர் ஷோல்டர்ல தான் ஏறாரு அவரு. ஐயோ வா. நீங்க ஸ்கைவாக் போயிட்டீங்களா? இங்க பாருங்க ஒரு எப்படி இருக்காருன்னு. பறக்குமா இது? ஸோ கைஸ் நான் கிளியை காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த அதுதான் பாலம்னு சொல்லாங்க, ஒரு மாதிரி கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பசிக்குது, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று காமிச்சேன்ல, அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மேலே ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபுட் கோர்ட் என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒன் டே வந்து உள்ளே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுட் கோர்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னாலும் இங்கே வாங்கி சாப்பிட்டாலும் ஓகே தான். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ நான் எவ்வளோ ஆகுது என்னன்றதை நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸ்லோப்பாக இருக்குது, அந்த ஸ்லோப்பில் தான் ஏறி நடந்து போயிட்டு பிரிட்ஜு மேலே போகணுமா. ஸோ
ஃபைனலி டவர் பிரிட்ஜ் வந்துட்டோம் கைஸ் கிட்ட வந்தோடனே மூச்சு பயம் பாருங்க கிளாஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் கைஸ் இப்போ நடக்க போகிறோம்